ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இன்னைக்கு வந்து ஒரே வீடியோ தான். ஏன்னா இன்னைக்கு முக்கியமாக F&O எக்ஸ்பீரியன்றதுனால நிறைய ட்ரேட்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ மைண்ட் இன்னைக்கு ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுமேன்றதுனால குட்டி தூக்கம் மட்டும் போட்டு இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.44% பாசிட்டிவ்ல 15,778ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், SBI, பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் JSW ஸ்டீல். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ மாருதி, பவர் கிரிட், பஜாஜ் ஆட்டோ, ITC அண்ட் கோல் இண்டியா. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 158 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.46% பாசிட்டிவ்ல 34,691ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ SBI, PNB, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், AU பேங்க் அண்ட் ICICI பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பந்தன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், RBL பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நேற்று நடந்த யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணல. அண்ட் இப்போத்துக்கு நியர் டேர்ம்லையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் பாண்ட் பர்ச்சேஸை குறைக்கிறத பற்றியும் வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. அதாவது டேப்பரிங் பற்றி வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் எப்போ பண்ணுவாங்கன்றதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதாவது இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்கனாமியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட $120 பில்லியன் பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாண்ட் பர்ச்சேஸை எப்போ டைட் பண்ண போகிறோன்றதை இன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஆக்சுவலாக அது ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஎஸோட ஜாப் டேட்டா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அடுத்த யூஎஸோட ஜாப் டேட்டா வந்து செப்டம்பரில் வரும். ஸோ அதை பார்த்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கே வந்து அக்டோபர் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்போ டேப்பரிங்ன்றது மினிமம் இந்த வருஷத்தோட எண்ட் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஏர்லியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஓவரால் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டோவிஷாக இருக்குது. அதாவது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் நியூட்ரல்னே சொல்லலாம். ஓகே, அடுத்த தத்வா சிந்தானோட IPO லிஸ்ட் ஆனதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த IPO பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% லிஸ்டிங் இன்ஸ்ல ஓப்பனாக இருந்தது. அண்ட் இன்ட்ராடேல மேக்ஸிமமாக வந்து 130% வரைக்கும் ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே 113%ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த IPO அலாட் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 rupees to 15,000 rupeesக்கு மேலேயே இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்றது, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மாசமும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஏகப்பட்ட IPOs வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்மளோட ரெஃபரல் லிங்க்ல இருக்கிற எல்லா ப்ரோக்கரேஜஸுமே பேசிக் டிமேட் அக்கௌண்ட்டே ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது அந்த டிமேட் அக்கௌண்ட்ல 50,000 தான் உங்களோட கேஷ் இருக்குன்னா, அதாவது கேஷோ இல்லை ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ, ஸோ டோட்டல் வேல்யூவே வந்து 50,000 தான் இருக்குன்னா உங்களுக்கு எந்த ஒரு AMC சார்ஜஸும் இருக்காது. ஸோ நீங்க வெறும் IPOக்காக அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல மேக்ஸிமம் 15,000 தான் வரும். அண்ட் அது டபுள் ப்ராஃபிட் கொடுத்தாலும் உங்களோட அக்கௌண்ட் வேல்யூ வந்து மேக்ஸிமம் 30,000 தான் இருக்கும். அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே லைஃப் டைம் AMC சார்ஜே இருக்காது. அண்ட் ஈவன் உங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து 30-35,000 ப்ராஃபிட் கொடுத்து 50,000 மேலே உங்களோட ஹோல்டிங் வேல்யூ போனால் அந்த ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணுறப்ப AMC சார்ஜ்ன்றது பெரிய விஷயம் இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அடுத்த மாதம் வர IPO சீசனோட பம்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுவீங்க. IPOவில் அடுத்த பைப்லைனில் இருக்கிறது KFCயோட அவுட்லெட்ஸ் ஆப்ரேட் பண்ணுற தேவ்யானி இன்டர்நேஷனல்ன்ற IPO. ஓகே, அடுத்து இன்னைக்கு கிளென்மார்க் லைஃப் சயின்சஸோட IPO வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் அதில் ரீட்டைல் கேட்டகரி வந்து 15 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் QIBs வந்து 37 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NIS வந்து 125 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 15%ல இருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு ரோலெக்ஸ்க்கு வந்து 2வது நாள் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ செகண்ட் டேயோட க்ளோசிங்கில் டோட்டலாக வந்து 9.26 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் இதில் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NIS வந்து 5 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் QIBs 0.23 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இதோட பொட்டன்ஷியல் நம்பர்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் தெரியும். அண்ட் இந்த ரோலெக்ஸ்க்கு வந்து இப்போ கிரே மார்க்கெட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 to 45%ல இருக்கு. ஸோ இந்த ரோலெக்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். ஸோ ரோலெக்ஸோட டெடிகேட்டட் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலனா நம்ம சேனலோட IPO பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க. அண்ட் அப்படி ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த IPOல அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்க. அண்ட் அப்படி நீங்க யாரெல்லாம் வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்சஸோட IPOல வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அண்ட் ரோலெக்ஸோட IPOல அப்ளை பண்ண போறீங்கன்றது நம்மளோட கமெண்ட்ஸா சொல்லுங்க.
ஓகே, அடுத்து பவர் கிரிடோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26% ஃபால் ஆன மாதிரி காமிச்சிருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, அது எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்னாலையும் ஃபால் ஆகல. இன்னைக்கு பவர் கிரிடோட போனஸ் எக்ஸ் டேட். ஸோ பொதுவாக எக்ஸ் டேட் அன்னைக்கு தான் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி பவர் கிரிட்ல நேத்தோ இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர்ஸை வாங்கியிருந்தீங்கன்னா 3 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேர் வந்து போனஸாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதுனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதோட ஷேர் பிரைஸ்ல இன்னைக்கு நடந்திருக்கு. அண்ட் அந்த அடிஷனல் போனஸ் ஷேர்ஸ்ன்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களோட ஹோல்டிங்ஸ்க்கு வரும். ஓகே, அடுத்து தேஜஸ் நெட்வொர்க்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு தேஜஸ் நெட்வொர்க்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிள் வெயிட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்க்குறப்போ டாடா சன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான பெனட்டோன் ஃபின்வெஸ்ட்ன்ற கம்பெனி வந்து இந்த தேஜஸ் நெட்வொர்க்ஸில் 1850 crores கிட்டத்தட்ட 43.3% ஸ்டேக்கை வாங்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 500 crores வந்து ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1350 crores வந்து வேரண்ட் இஷ்யூ வழியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல சில மேனேஜ்மெண்ட்டோட பர்சனல்ஸோட ஷேர்ஸையும் வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல ஓப்பன் ஆஃபர்லையும் வந்து சில ஷேர்ஸை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 43.3% ஸ்டேக் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷேர் 258 rupeesக்கு மேலே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேஜஸ் நெட்வொர்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலிகாம் செக்டாரில் வந்து போத் இந்தியா அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து 5G அண்ட் இதே போல் ஃபைபர் பேஸ்டு ப்ராட்பேண்டோட ரோல் அவுட்ஸ்னால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால இந்த ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டோட ப்ரொசீட்ஸை யூஸ் பண்ணி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் வழியா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இதே போல மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ஓகே, அடுத்து டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். டெக் மஹிந்திராவோட இந்த Q1 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 11.98% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசனில் 4.8% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 39% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசனில் 30%க்கு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் அண்ட் குவார்டர் கம்பேரிசனில் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து 10.1% இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 15.2% இருக்கு. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் வந்து 16.5% இருந்திருக்கு. ஆனால் இந்த குவார்ட்டரில் 15.2% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக Q1 வந்து சேலரி ஹைக்லாமே இருந்திருக்கும். ஸோ அந்த ரீசன்னால தான் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த குவார்ட்டரில் மார்ஜின் டிக்ரீஸ் ஆனதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக ஆட்ரிஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போன குவார்ட்டரில் வந்து 14% ஆட்ரிஷன் இருந்திருக்கு. ஆனால் இந்த குவார்ட்டரில் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மெட்டல் ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேலியில் இருந்தது. அண்ட் இதுக்கு ரீசன் வந்து நம்ம நேற்றே பேசிட்டோம். சைனா வந்து ஸ்டீல் ப்ராடக்ட்ஸில் அடிஷனல் எக்ஸ்போர்ட் டியூட்டியை இம்போஸ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறதா அப்டேட் வந்திருந்தது. அண்ட் அது வந்து August 1 இருந்து கிட்டத்தட்ட 10 to 25% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சைனாவில் இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷனால ரொம்பவே பொல்யூட் ஆகுறதுனால அவங்களோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு இப்படி எக்ஸ்போர்ட் டியூட்டி எல்லாமே போடுறதுன்றது நம்ம இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்படி சைனா எக்ஸ்போர்ட் டியூட்டியை போடுறதும் அண்ட் இதனால ப்ரொடக்ஷன் கட் பண்ணுறதும் அண்ட் ஆர்சலார் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கன்சம்ஷனோட ஃபோர்காஸ்ட் அப்கிரேட் பண்ணதும் மெட்டல் ஸ்டாக்ஸ்க்கு இன்னும் நல்ல பாசிட்டிவாக இருந்தது. ஓகே, அடுத்து இன்னைக்கு PVR அண்ட் ஐநாக்ஸ் லிஸ்டோட ஷேர் பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இனி நிறைய ஸ்டேட்ஸில் வந்து மல்டிப்ளெக்ஸஸ் அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஆஸ் பர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால்ஸ் படி 50% சீட்டிங் ஆக்குபென்சியில் ஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் வேக்சினேஷனை பூஸ்ட் பண்ணுற விதமாக நிறைய ஆஃபர்ஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு இன்னொரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஃபுட் அண்ட் பிரெவரேஜஸ்லையும் வந்து காம்போ ஆஃபர் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி மறுபடியும் ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்ற அந்த அப்டேட்னால இவங்களோட ஷேர் பிரைஸ் எல்லாமே நீ கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து இன்னைக்கு பயோகானுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருந்தது. யூஎஸோட FDA வந்து டயபெட்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணுற பயோகானோட பயோசிமிலர் இன்சுலின் ப்ராடக்ட்டுக்கு இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்சேஞ்சபிள்ன்றது என்னதுன்னா, டாக்டர் வந்து ஒரு ட்ரக் எழுதி கொடுக்குறாருன்னா அதே ட்ரக் மாதிரி பயோசிமிலர் ஒர்க் ஆகுதுன்னா அந்த பயோசிமிலரையும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்டர்சேஞ்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த பயோசிமிலரோட காஸ்ட்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போத்துக்கு பயோகான் கம்பெனியோட டயபெட்டிஸோட பயோசிமிலர் இன்சுலின் ப்ராடக்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்சபிள் அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு வந்து அரௌண்ட் 1 to 2% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்ரூவல் கொடுத்ததுனால இவங்களோட மார்க்கெட் ஷேர் அடுத்து 20%க்கு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அமர்ராஜா பேட்டரிஸோட கேஸோட ஹியரிங் வந்து ஆந்திரா ஹைகோர்ட் 16th Augustக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது முன்னாடி வந்து அமர்ராஜா பேட்டரிஸோட சித்தூர்ல இருக்கிற 2 பிளான்ட்ஸ் வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணுதுன்னு AP பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்களோட 2 பிளான்ட்ஸுமே க்ளோஸ் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க.
ஆனால் அது அமர்ராஜா பேட்டரிஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த கேஸோட ஹியரிங் இப்போ வந்து ஆகஸ்ட் 16க்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டோம். அதாவது ஜூலை மந்தோட ஏர்டெல் டெலிகாம் சப்ஸ்கிரைபர் டேட்டா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ட்ராய் மே மந்தோட டெலிகாம் சப்ஸ்கிரைபர் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து இந்த மே மந்தில் 46 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இப்போ வோடஃபோன் ஐடியாவும் வந்து 42 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஜியோ வந்து 35 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக ஏர்டெல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது போல ஏர்டெல் வந்து இந்த ஜூலை மந்த்ல இருந்து நிறைய பிளான்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏர்டெல் பிளாக் அண்ட் அதே போல ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அண்ட் அதே போல போஸ்ட்பெய்ட் பிளான்ஸையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த புது பிளான்ஸ்னால கம்பெனிக்கு வந்து ஓரளவுக்கு ரெவன்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஜூலை மந்த்ல இருந்து இந்த பிளான்ஸ்னால சப்ஸ்கிரைபர்ஸ் வெளியே போறாங்களான்றது நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 866 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவே டிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2046 crores நெட் பைங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 15,650 பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,880 பார்க்குறேன். அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 34,370 பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,180 பார்க்குறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் டீசென்ட்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் இருக்கிற அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸான 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்குறேன். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து 15,500 16,000 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.